சிங்கப்பூரில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் மகன் மார்க் சங்கர் படிக்கும் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தின் காட்சிகள் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜா வழங்கியிருக்கலாம். ராஜா வணக்கம். தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது ராஜா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஆந்திரா மாநில துணை முதல்வராக இருக்கும் ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் இவரது இளைய மகன் மார்க் சங்கர் சிங்கப்பூரில் உள்ள சிங்கப்பூர் பள்ளியை படித்து வருகிறார். இந்த நிலையில் அந்த பள்ளியில் இன்று காலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த தீ விபத்தில் பவன் கல்யாணின் மகன் மார்க் சங்கர் படுகாயம் அடைந்ததாக கூறப்பட்டிருந்தது. அவர் கைகள் மற்றும் கால்களில் காயம் ஏற்பட்டதாகவும் அவரோட மேலும் மார்க் சங்கர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அங்கு உள்ள ஏற்பட்ட புகையின் காரணமாக புகை நுரையீரல் சென்றதாகவும் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த தீ விபத்து ஏற்பட்ட காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. பள்ளியில் 2வது மற்றும் 3வது தளங்களில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்தில் ஒரு குழந்தை உயிரிழந்ததாகவும் 15 குழந்தைகள் உட்பட 19 பேர் காயம் ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. பவன் கல்யாண் இன்றைய அரசு நிகழ்வெல்லாம் ரத்து செய்துவிட்டு சிங்கப்பூர் அவசரமாக புறப்பட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.